அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அல்லாவை திக்ர் செய்வதிலேயே உம்முடைய நா திளைத்திருக்கும் நிலையில் உமக்கு மௌத்து வருவதாகும் என பதிலளித்தார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நா எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே திளைத்திருக்கணும். மற்றொரு ஹதீஸில் வருது, ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமிய ஷரியத்தின் கட்டளைகள் அதிகமாகிவிட்டன, ஆகையால் நான் வழக்கமாக கடைபிடித்து வரும் ஒரு விசேஷமான அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய நாவாகிறது எப்பொழுதும் அல்லாவை திக்ர் செய்வதிலேயே திளைத்ததாக இருக்கட்டும் என்று பதில் அளித்தார்கள்.